வணக்கம். ஸ்ரீ கோடி ஜோதிட நிலையம் அஸ்ட்ரோ மாரிமுத்துவின் காலை வணக்கங்கள். இன்றைய வீடியோவில் இந்த மை மாந்திரிகம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து விடைபடலாம். இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதை 2 விதமாக தயாரிப்பாங்க. இந்த மை அப்படின்ற ஒரு பொருளை சாத்வீக முறைப்படி சில மூலிகைகளை கொண்டு தயாரிக்கிறது ஒரு வகை. அடுத்து விலங்குகளோட பிச்சுக்கள் அதனோட மாமிசங்களை வச்சு செய்கிறது இன்னொரு வகை. இதில் நம்ம எப்போவுமே சாத்வீகமாக தான் நம்ம போகணும். நம்ம இந்த அசைவ மார்க்கத்து வழியாக போனோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதோட பலாம்பலன்களை கண்டிப்பாக அனுபவிச்சு தாங்க ஆகணும். எப்போவுமே தன்னால் முடிந்த நற்காரியங்களை தான் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரணுமே தவிர யாரையும் கெடுக்கணுன்ற எண்ணத்தில் எந்த மந்திரமும் உபயோகிக்காதீங்க. அது தன்னோட குடும்பத்தையே பழி வாங்கிடுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம் எப்பவும் சொல்கிற மாதிரி எலுமிச்சம்பழத்தை பேரம் பேசாமல் வாங்கி வச்சுக்கணும். அதை 40 நாள் மந்திரங்கள் வசிய மந்திரங்கள்னு இருக்குது. அந்த வசிய மந்திரங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட்டு தர்றேன் உங்களுக்கு. 40 நாளும் உட்காந்து அதே மந்திரத்தை ஜபிச்சு 40 நாளைக்கு அப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு கல்வத்துலேயோ ஒரு சின்ன மண் சட்டிலேயோ போட்டு பச்சை கற்பூரத்தால் எரிக்கணுங்க. எரிச்சிங்கன்னா கருப்பு கலரில் அப்படி ஒரு இதாக வரும். அதை நல்லா அரைச்சி கல்வத்தில் போட்டு அரைச்சி அதோட கஸ்தூரி, கோராசனை, ஜவ்வாது, அரகஜா, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், புனுகு இதெல்லாம் சேர்த்து ஒரு மை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை அரைக்கிறப்ப பசு நெய் விட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு அந்த மையை எடுத்து வலது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் வசிய மந்திரங்கள் செவிக்கிறது ஒரு வகை. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சில மூலிகைகள்லாம் இருக்கும் வசியத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மூலிகை. அது உங்களுக்கு நான் என்னன்றதை சொல்கிறேன். அதாவது அஷ்டகர்மத்துக்கும் ஒவ்வொரு மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகையை எடுத்து நீங்கள் இதே மாதிரி தான் பச்சை கற்பூரங்களால் எரித்து அதோட இந்த கஸ்தூரி, கோரசனை, அரகஜா, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், புனுகு இதெல்லாம் சேர்த்து பசுனை விட்டு அரைச்சி அதை ஒன்று வச்சுட்டு இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறப்ப இந்த மந்திரங்களை எடுத்து ஏதாவது முக்கியமான காரியங்களுக்கு வெளியில் செல்லணும் அப்படின்னா இறைவனை கும்பிட்டு, உங்களோட குருநாதரை கும்பிட்டு, குலதெய்வங்களை கும்பிட்டு, உபாசன தெய்வங்களை கும்பிட்டு அதை நெத்தியில் வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் காரிய பலிதமாகுங்க. நீங்கள் நினைத்த வேலை நடக்குங்க. இதை பற்றி பயப்பட வேணாம். இதில் இருந்து எப்படி தப்பிக்கணுன்ற ஒரு முறைகள் இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மை விஷயங்களில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு என்னமோ அந்த செய்வினை பிரச்சனைகள் மாதிரி இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டிங்கன்னா உங்களோட பேர், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான விளக்கங்களையும் அதுக்குண்டான தீர்வுகளையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன். நன்றி, வணக்கம்.